இல்லை. என்னங்க, சாப்பாடு பிடிச்சிருக்கா? ம், பிடிச்சிருக்கு. வேற ஏதாவது வேணுமா? ஐயோ, போதும். என்ன மாப்பிள்ள, சாப்பாடு பிடிக்கலையா என்ன? ஐயோ மாமா, நான் இப்போ பிடிக்கலன்னு சொன்னேன். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இந்த சிக்கன் கிரேவி அடிபொலி. பார்வதி, மாப்பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் சிக்கன் கிரேவி வை. ஐயோ மாமா, இதுவே அதிகம். நல்லா இருக்குன்னு சொன்னதெல்லாம் அள்ளி வச்சிடாதீங்க. என்னால் சாப்பிட முடியாது. என்னோட வயிற்றுலேயும் இடம் இல்லை. அவர் அப்படிதான் சொல்லுவாரு, நீ எடுத்து அள்ளி வை. அத்தை, போதும் போதுங்கிற அளவுக்கு நான் சாப்பிட்டுட்டேன். இதுக்கு மேலே சத்தியமும் முடியாது. மாமா என் மேலே இருக்கிற பாசத்தில் சொல்கிறாரு. நீங்களும் அள்ளி வச்சிடாதீங்க, சத்தியமாக என்னால் முடியாது. மா, அவர் தான் போதுங்கிறார்ல, விடுமா. சரிடி, சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ் குட்டிமா. ம். சரிங்க மாப்பிள்ள, நீங்க சாப்பிடுங்க. வேற ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே மாமா. அட, பிள்ளைங்கள சாப்பிட விடுங்க. எதுக்கு பேசிட்டே இருக்கீங்க? ஆமா, நான் தான் இப்ப பேசிட்டே இருக்கேன். இவ ஒருத்தி. அத்தை, அத்தை, கிரண், வாப்பா, வா. அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. அண்ணா நீலாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, நான் இருக்கும்போது. அதுவும் சரிதான். சரி, என்ன விஷயமா வந்த? அதுவும் அர்ஜுன் இல்லாத டைம்ல? அது ஒன்றும் இல்லத்த, அர்ஜென்ட்டாக ஒரு ஃபைல் கொடுத்துருந்தேன். அது இப்போ எனக்கு வேணும். அதான் எடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சரிப்பா, நீ போய் பாரு. நான் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேணாத்த, நான் எடுத்துட்டு உடனே கிளம்பிடுவேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிப்பா. என்ன, அர்ஜுன் ரூம்லேருந்து சவுண்ட் கேட்குது? அர்ஜுனும் நிலாவும் தான் வீட்லேயே இல்லையே. அப்போ அவங்க ரூமில் யார் இருக்கா? கிரண், நீயா? நீ இங்கே என்ன பண்ணுற? ஃபைல் எடுக்கலான்னு வந்தேன். இப்போ தான் வந்தியா? ஆமாம். சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அர்ஜுனை பற்றி இவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா நிலாவை பற்றியும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இவன்கிட்ட நிலாவுக்கும் ரியாவுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டு பார்க்கலாமா? என்ன வழி வீடு, எனக்கு டைம் ஆகுது. கிரண், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நீ அப்புறமா கேட்டுக்கோ. டேய், ஓவரா பண்ணாத, இரு. சரி, சீக்கிரமா சொல்லு, என்ன? இங்கே பாரு, உனக்கு டைம் இல்லாததால நான் சுற்றி வளைச்செல்லாம் கேட்கல, டைரெக்டாகவே கேட்குறேன். ரியாவுக்கும் நிலாவுக்கும் என்ன சம்மந்தம்? நான் நினச்சேன் நீ இதை தான் கேட்பன்னு. கிரண், உன்னதான். என்ன சம்மந்தம்னா? அதான் நிலா சொன்னாங்கல்ல, அவங்க என்னோட ரிலேஷன்னு. அது எப்படி? எப்படின்னா புரியல. இப்போ ரியாவோட அப்பா அம்மாவுக்கு எந்த சொந்தமும் இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெளிவாக தெரியும். அப்படி இருக்கும்போது நிலாவுக்கும் ரியாவுக்கும் என்ன சம்மந்தம்? சொல்லு. இப்போ இதெல்லாம் நமக்கு எதுக்கு? அவங்க என்னவா இருந்துட்டு போறாங்க. டேய், நீ என்னடா இவ்வளோ சாதாரணமாக இதெல்லாம் நமக்கு என்னன்னு சொல்கிற? வேற என்ன பண்றது? என்ன என்ன பண்ணுறதுன்னா, அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேணாமா? வேணாம். என்ன? வேணாக்கா, இப்ப தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போகிறோம்னா? இங்க பாருங்க, சிம்பிளா ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ரியா போனதுக்கு அப்புறம் அர்ஜுனோட லைஃப் என்ன ஆக போகுதுன்னு நம்ம எல்லாருமே கவலைப்பட்டோமா? ஆமாம். அவன் கூட இனிமே என் லைஃப்பில் எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனா இப்போ என்னாச்சு? அவனுக்குன்னு ஒரு லைஃப். அவன் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நமக்கு இது போதாதா? இதுக்கு தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு விடுங்க. ஓகே, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நீங்க பயங்கரமான ஆளு தான். என்னோட கையை வச்சு என்னோட ஃப்ரெண்டு கண்ணை குத்தலான்னு பார்க்குறீங்களா?
அது இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது. ரியாவுக்கும் நிலாவுக்கும் என்ன சம்மந்தம்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. போன தடவை வேணா நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த தடவை எதுவும் நடக்காது. என்னை தாண்டி எதுவுமே நடக்காது. உங்களோட கேம் எப்போவோ முடிஞ்சிடுச்சு. இப்போ என்னோட டர்ன். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். என்னோட கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமே நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அனுபவிப்பீங்க. கரெக்டா? ச்சே, இவன் மூலமாக எல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இவனுக்கும் எதுவும் தெரியல. இப்போ நம்ம தான் வேற ஏதாவது பண்ணணும். அத்தை, நான் போயிட்டு வரேன். ஆ, பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. அண்ணனையும் அண்ணியும் கேட்டேனா சொல்லு. ஆ, சரிங்க அத்தை. காவியா, என்னம்மா? மேலே கிரண்ட்ட என்னடி பேசிகிட்டு இருந்த? சும்மாதான். அட, என்னன்னு சொன்னீன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. சொரக்காய்க்கு உப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டேன். அதை ஏண்டி அவன்கிட்ட கேட்ட? அவன் தான் சாப்பிடவே இல்லையே. மா, பேசாம போயிடு. நீ என்கிட்ட கேட்க வேண்டியதானடி. சரி, சொல்லு. என்னத்த சொல்ல? காயிலையும் உப்பு இல்லை, சொரக்காயிலையும் உப்பு இல்லை. இதை போய் அவன்கிட்ட கேட்குறானா? மா, கடுப்பேத்தாம போமா. நீ வேற கடுப்பேத்துறனா? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? அவ கேட்டதுக்கு தானே பதில் சொன்னேன். இப்போ ஓகே தானே? வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லடி, இன்னைக்கெலாம் யாரும் ஃபாலோ பண்ணல. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. அப்போ மனோஜுக்கு கால் பண்ணி வர சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் வேணாம். எதுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? ஆ, எனக்கு என்னமோ கிளி வழி மாறுதுன்னு நினைக்கிறேன். என்ன? ஒன்றும் இல்லை. மார்னிங் தானே வீட்டுக்கு கிளம்புற? ஆமாண்டி. சரி, ஓகே. அப்புறம் ஏய், இருடி, யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. நான் பார்த்துட்டு வரேன். லைன்லேயே இரு, வச்சிடாத. ஆ, ஓகே. நீங்கள் என்ன இந்த டைமில் இங்கே ஏதாவது விட்டுட்டு போயிட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னல, அதான் திரும்பவும் நீ பயந்து ப்ரோக்கு கால் பண்ணுவ, அவன் எனக்கு கால் பண்ணுவான். நான் 12 மணிக்கு இங்கே வரணும், பாதி தூக்கத்திலே. எதுக்கு? சரி, அதுக்கு அதான் நைட் மட்டும் இங்கே வரலான்னு இருக்கேன். என்ன? ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நேற்று நைட்டு எப்படி இங்கே உனக்கு சேஃபாக துணையாக நான் இருந்தனோ அது மாதிரி தான். ஓ, நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம். நீ என்ன நினச்ச? ஆ, நானா? நான் ஒன்றும் நினைக்கலையே. ஒன்றும் இல்லை. ஓகே. நான் உன்னோட ஃப்ரெண்டு வர வரைக்கும் நைட் மட்டும் இங்கே வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இன்னைக்கு நைட் மட்டும் இருந்தால் போதும். நான் காலையில் ஊருக்கு போகிறேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வருவேன். அப்போ என் ஃப்ரெண்டு வந்துடுவா. ரொம்ப நல்லது. சாப்பிட்டீங்களா? இல்லைனா நான் ஏதாவது குக் பண்ணி தரட்டுமா? இல்லை, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். ஓகே, நீங்கள் அந்த ரூமில் படுத்துக்கோங்க. பரவாயில்ல, நான் ஹால்லே இருந்துக்கிறேன், நீ போ. ஓகே, ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க. ம். ஐயோ. ஏய், ஹலோ ராதிகா. ஏய், நான் லைனில் இருக்கேன்டி, ஃபோன் எடுத்து பேசு. ஹலோ. ஐயோ, சாரிடி, நான் நீ லைனில் இருக்கிறதே மறந்துட்டேன். இனிமே மறந்து தானே ஆகணும். அனு, சரி, நான் எதுவும் சொல்லலை.
ஆனால் எனக்கு என்னமோ மனோஜ் உனக்காக தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஹலோ. ஆ, சொல்லுடி. என்ன சாங்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லு. அப்போ நான் சொன்னது கரெக்டு தான். அவர் உனக்காக தான் வந்திருக்காரு. அதெல்லாம் இல்லை, அவங்க அண்ணனுக்காக வந்திருக்காங்க. எனக்காகலாம் எப்படி வருவார்? ம், என்னடி இப்படி சொல்கிற? காலையில் தான் ஏதேதோ சொன்ன, இப்போ இப்படி சொல்கிற? இப்போவும் சொல்கிறேன், அவர் நல்லவர் தான். நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காகலாம் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ம், இப்போதைக்கு ஒரு நார்மல் கான்வர்சேஷன் தான், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. சரி, ஓகே ஓகே, எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. ஓகே, நீ தூங்கு, நான் காலையில் கால் பண்ணுறேன். பாய். ம், காலையில் நடந்ததை வச்சு பார்த்தா எனக்கு அவரை பிடிச்சிருமா என்ன? என்னடா காலையிலே கால் பண்ணியிருக்க? ஏன்டா கேட்க மாட்டேன்? நீ நல்லா மாமியார் வீட்டில் ஜாலியாக விருந்து சாப்பிட்டுட்டு இருக்க, நான் இங்கே உனக்கும் சேர்த்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். கிரண், ஏதாவது ப்ராப்ளமா? நான் வேணா கிளம்பி வரட்டுமா? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னிலேருந்து டி நகர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. நான் மறந்துட்டேன்டா, சாரி. அதெல்லாம் விடு. அங்கே எல்லாம் ஓகே தானே? எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். சொல்லப்போனால் அங்கே இருக்கிறதோட இங்கே கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்களும் நல்லா பேசுகிறாங்களா, நல்ல டைம் பாஸ் ஆகுது, நல்லா இருக்கு. இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஹோ, அப்படியா? இந்த சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு தான் இவ்வளோ வருஷமாக பிதா மகன் மாதிரி சுற்றிட்டு இருந்த. ஆமாண்டா. ஆனால் நிலா மட்டும் என்னோட லைஃப்பில் வரலனா இப்போவும் அதே மாதிரியே தான் இருந்திருப்பேன்ல. சரி விடு. தம்பி கிரண், ஒரு நிமிஷம் இரு. ஆ, சொல்லுங்கக்கா. தம்பி, நான் அத்தைப்பா, அக்கா இல்லை. அட லெச்சு, அக்கான்னு எங்களை சொன்னார் தம்பி. உடனே இவரை கூப்பிட்ட மாதிரி 18 வயசுக்கு போயாச்சு. பர்றா வெக்கத்தா. இங்கே பார் மஞ்சுளா. அங்கெல்லாம் பார்க்க முடியாது. அட, உங்கள் 2 பேரும் சண்டையும் எப்பவும் தீர்க்க முடியாது. அந்த தம்பியை நிற்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பார்த்தீங்களா, மறந்துட்டேன். என்ன புது மாப்பிள்ள, மாமியார் வீட்டு விருந்தெல்லாம் எப்படி இருக்கு? ஆ, அதெல்லாம் நல்லாதான்க்கா இருக்கு. இவ ஒருத்தி மாமியார் வீட்டு விருந்து எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். கேட்கணும்னு கேட்கறது. அவ கிடக்குறாப்பா. நீ வாப்பா, வீட்டுக்கு வாயேன், ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம். ஆமாம் பாத்தியா, வந்த மாப்பிள்ளைக்கு ஒரு காஃபி கூட தர முடியல. நீ வா தம்பி, நம்ம லெச்சு சூப்பராக காஃபி போடும், குடிச்சிட்டு போகலாம். தம்பி யோசிக்கிறத பார்த்தா நம்ம வீட்டிலலாம் காஃபி குடிக்க மாட்டார் போல. அட என்னக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இப்போ தான் வரும்போது காஃபி குடிச்சிட்டு வந்தேன், அதனால தான். நான் இங்கே தானே இருக்க போகிறேன், இன்னொரு நாள் வந்து உங்கள் வீட்டில் காஃபி குடிக்கிறேன். ம், ஆ, சரிப்பா. யார் அது ஊருக்கு புதுசா? கண்ணாயிரப்பா, அவரு பார்வதி அக்காவோட மருமவன். பெருசுக்கு புரியல போல. அது நிலா இருக்கால, நிலா, நிலாவை கட்டிக்கிட்ட மாப்பிள்ள. ஓ, மணிகண்ட மருமவனா? நல்லா இருக்கியப்பா? ஆ, நான் நல்லா இருக்கேன். பரவாயில்லை, பார்க்க நல்லா தான் இருக்கான். அவன் பொண்ணுக்கு ஏத்த ஜோடித்தான். நல்லா இருங்க,
நான் போயிட்டு வரேன். சரிங்கப்பா, நீங்கள் பார்த்து போங்க. பெருசுக்கு குசும்பை பத்தியா நேக்கா கலாய்ச்சி விட்டு போகுது. அப்புறம் புது மாப்பிள்ள ஊர்லெல்லாம் நல்லா சுற்ற ஆரம்பிச்சிட்டாச்சு. அப்புறம் ஊருக்குள்ளே ஏதாவது உங்களை பற்றி ஏதாவது சொன்னால் உடனே என் பேரை சொல்லுங்க. எல்லாரும் பயந்து எதுவும் கேட்காம போயிடுவானுவோ. ம். ஆமாம், இவ பெரிய ஆள், இவ பேரை கேட்டது எல்லாம் பயந்து போயிடுவாங்க. போவியா? நீ பார்த்து வீட்டுக்கு போப்பா, நாங்கள் சாயந்தரம் வந்து பார்க்குறோம். ஆ சரிங்க அத்தை, பார்த்து போங்க நீங்கள். என்ன மாப்பிள்ள, நான் கேட்டதுக்கு பதிலே இல்லை. ஆ சரிங்கக்கா, கண்டிப்பாக உங்கள் நான் பேரை சொல்கிறேன். அது சரி, நாங்கள் போயிட்டு வரோம், நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க. ம் சொல்லுடா. என்னடா அவங்க அப்படி பேசுறாங்க? அவங்க ஏதோ நல்ல மூடில் இருக்காங்க போல. இதை விட பயங்கரமாக பேசுவாங்க. அதுவும் மஞ்சுளாக்காலாம் சான்ஸே இல்லை. ம் கேட்டேன்தான். நீ நல்லா என்ஜாய் பண்ற, பண்ணிட்டு வா. ஓகேடா, நீ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணு, ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணு. ம் ஓகே பாய். நிலாவை கேட்டேன்னு சொல்லு. ம் சரி. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, தாலியை தான் கட்டிக்கிட்டு கலாமா, இல்லை பிள்ளை கட்டிக்கிட்டு கட்டிக்கலாமா. ருசியா சமையல் செஞ்சிடுவேன், பசும்பால் நெய்யில துவரம் பருப்ப குடஞ்சி தாளிச்சு கொடுக்கட்டுமா? என்ன சார், பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கு. நல்லா இருக்குல்ல? ம், நல்லதாக இருக்கு. அம்மா, ராதிகா வந்துட்டாளா? ஆ, வந்துட்டா. அதை ஏண்டி அவ்வளோ சலிப்பா சொல்கிற? நான் நல்லா தான் சொல்கிறேன். நீங்கள் போங்க, போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிட்லாம். ஓகே. பத்திய சோறா, காரஞ்சாரமா, உனக்கு சமைக்க தெரியுமா? நண்டு அரிக்க தெரியுமா? கோழி அவிக்க தெரியுமா? ஆட்டுக்கால் சூப் வச்சு ஏய் கல்யாணம் தான் என்னாச்சு இவருக்கு? பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கு. இவர் இப்படிலாம் இருந்து நான் பார்த்ததே இல்லையே. மாமியார் வீட்டுக்கு வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு போல. சரி, ஓகே. இவன் என்ன வந்ததுலேருந்து ரூம்லேயே இருக்கா? இவ அப்படிலாம் இருக்க மாட்டாளே. என்னாச்சு இவளுக்கு? ஏதாவது பிரச்சனையா?